இந்த வீடியோல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய 50 முக்கியமான சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல இந்த வீடியோ வாட்ச் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ பப்ளிஷ் ஆன உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம பார்க்கக்கூடிய இந்த 50 சென்டென்சஸும் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல தமிழ் சென்டென்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்களும் கூடவே சேர்ந்து ட்ரை பண்ணலாம். If you are ready, let's get started. நம்பர் 1, புரிந்ததா? ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம், புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறோம். புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கறதுக்கு got it. got it. got itனா புரிந்ததா? got it. செகண்ட் ஒன், நம்பிக்கையுடன் இரு. நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்றதுக்கு be confident. be confident. கான்ஃபிடென்ட்னா நம்பிக்கை, நம்பிக்கையுடன் இரு. be confident. பீனா இரு. தேர்ட் ஒன், இன்னும் கொஞ்ச நேரத்தில். இன்னும் கொஞ்ச நேரத்தில். in a little while. in a little while அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில். முன்கதவை மூடு. முன்கதவை மூடு. shut the front door. shut the front door. shutனா மூடு. பின்கதவை மூடு. பின்கதவை மூடு. shut the back door. shut the back door. shutனா மூடு. back doorனா பின்கதவு. front doorனா முன்கதவு. நெக்ஸ்ட் ஒன், படம் நல்லா இருந்ததா? ஒரு மூவி பார்த்துட்டு வந்தோடனே நிறைய பேர் காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டின், படம் நல்லா இருந்துச்சா அப்படி கேட்கணும்னா வாஸ் த மூவி குட்? வாஸ் த மூவி குட் அப்படின்னா படம் நல்லா இருந்துச்சா? இது எவ்வளவு? இது எவ்வளவு? how much is it? how much is it? how muchனா எவ்வளவு? நெக்ஸ்ட் ஒன், இது உன் புத்தகமா? இது உன்னோட புக்கா அப்படின்னு கேட்கணும்னா இஸ் திஸ் யுவர் புக்? இஸ் திஸ் யுவர் புக்? இது உன்னோட லேப்டாப்பா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்பீங்க? ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. கரெக்ட். இஸ் திஸ் யுவர் லேப்டாப்? இஸ் திஸ் யுவர் லேப்டாப்? இது உன்னோட லேப்டாப்பா? நெக்ஸ்ட் ஒன், இது எப்படி வேலை செய்யுது? இது எப்படி ஒர்க் ஆகுது? எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ஹவு டஸ் இட் ஒர்க்? ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னா இது எப்படி வேலை செய்யுது? ஹவு டஸ் இட் ஒர்க்? நெக்ஸ்ட் ஒன், நீயே வைத்துக்கொள். நீயே வச்சுக்கோ, நான் பிறவு வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். நீயே வைத்துக்கொள் அப்படின்னு சொல்றதுக்கு கீப் இட் டு யுவர் செல்ஃப். கீப் இட் டு யுவர் செல்ஃப். உன் ஷூவை கழட்டு. உன் ஷூவை கழட்டு அப்படின்னு சொல்றதுக்கு டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். டேக் ஆஃப்னா கழட்டு. டேக் ஆஃப் யுவர் ஷூஸ்னா உன் ஷூவை கழட்டு. டேக் ஆஃப் அப்படிங்கிறது கழட்டு அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேசல் வேர்ப். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அது கிடைக்கல. நீங்க அனுப்புனீங்க பட் எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ டிடின்ட் கெட் இட். ஐ டிடின்ட் கெட் இட் அப்படின்னா எனக்கு அது கிடைக்கல. ஐ டிடின்ட் கெட் இட். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு அப்படி தோணலையா? உனக்கு அப்படி தோணலையா? நீ என்ன திங்க் பண்ற? உனக்கு அப்படி தோணலையா அப்படின்னு கேட்கறதுக்கு டோன்ட் யூ திங்க் ஸோ. டோன்ட் யூ திங்க் ஸோ. டோன்ட் யூ திங்க்னா உனக்கு தோணலையா. டோன்ட் யூ திங்க் ஸோனா உனக்கு அப்படி தோணலையா. நெக்ஸ்ட் ஒன், பட்டினி கிடக்காத. பட்டினி கிடக்காத. டோன்ட் ஸ்டார்வ். டோன்ட் ஸ்டார்வ். மெதுவா பேசு. மெதுவா பேசு. ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்லோலினா மெதுவாக. ஸ்பீக்னா பேசு. மெதுவாக பேசு. ஸ்பீக் ஸ்லோலி. எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பம் இல்லை. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னா எனக்கு விருப்பம் இல்லை. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா? ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். நெக்ஸ்ட் ஒன், இது சரியா? இது சரியா? இஸ் இட் ரைட்? இஸ் இட் ரைட்? நெக்ஸ்ட் ஒன், இது உன்னுடையதா? இது உன்னோடதா அப்படின்னு கேட்கணும்னா இஸ் இட் யுவர்ஸ்? இஸ் இட் யுவர்ஸ்? இது உன்னுடையதா? இஸ் இட் யுவர்ஸ்?
இங்கே வந்து யுவர்ஸ் வந்து கொஸ்டினில் வந்திருக்குது, அதனால உன்னுடையதா. இதுவே ஆன்சரில் யுவர்ஸ்னு வந்து தான் உன்னுடையது அப்படிங்கிற மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட் ஒன், இது ஓகேயா. இது ஓகேயா. இஸ் இட் ஓகே. இஸ் இட் ஓகே அப்படின்னா இது ஓகே. நம்ம மோஸ்ட்டாக கேட்போம் இது ஓகேயா அப்படின்னு கேட்போம். ரொம்ப சிம்பிள் தான். இஸ் இட் ஓகே அப்படின்னா இது ஓகேயா. இது முடியுமா. இது முடியுமா. இஸ் இட் பாசிபிள். இஸ் இட் பாசிபிள். பாசிபிள்னா முடியுமா. கொஷினில் வந்திருக்கிறதுனால முடியுமா. இதுவே ஆன்சரில் பாசிபிள்னு வந்ததுன்னா முடியும். இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா இது முடியும். கொஷினில் நம்ம கேட்கும்போது இஸ் இட் பாசிபிள், இது முடியுமா. நெக்ஸ்ட் ஒன், துரத்தாத. துரத்தாத. டோன்ட் சேஸ். டோன்ட் சேஸ். சேஸ்னா துரத்துறது. டோன்ட் சேஸ்னா துரத்தாத. எவ்வளவு தூரம். எவ்வளவு தூரம். How far. How far. எவ்வளவு தூரம். சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. Can't say. Can't say. Can'tனா முடியாது. நெக்ஸ்ட் ஒன், நான் சொன்னேன். நான் சொன்னேன். I said. I said. உறுதியா தெரியல, கன்ஃபார்மா தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு நாட் ஷுவர். நாட் ஷுவர். நாளைக்கு ஒர்க்கிங் டேயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உறுதியா தெரியல, ஒருவேளை லீவா கூட இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், நாட் ஷுவர் அப்படின்னு சொல்லலாம். உறுதியா தெரியல. நெக்ஸ்ட் ஒன், விலகி இரு. விலகி இரு. கீப் அவே. கீப் அவே. நாளுக்கு நாள். நாளுக்கு நாள். டே பை டே. டே பை டே. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரிந்த வரைக்கும். எனக்கு தெரிந்த வரைக்கும். as far as I know. as far as I know. as far as I know அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக நிறைய சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு லீவ் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமாம் அது அப்படி தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ சொல்கிறது தான் கரெக்டு. இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சென்டென்சஸ் பேசுவோம். ஸோ இந்த as far as I know யூஸ் பண்ணி எப்படி நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நான் இந்த வேலையை செய்யலாமா. நான் இந்த வேலையை செய்யலாமா. Can I do this work? Can I do this work? Can I doனா நான் செய்யலாமா. Can I do this work அப்படின்னா நான் இந்த வேலையை செய்யலாமா. நெக்ஸ்ட் ஒன், என் இடத்துல உட்காராத. என் பிளேஸ்ல உட்காராத. Don't sit on my place. Don't sit on my place. நெக்ஸ்ட் ஒன், ரொம்பவே சிம்பிளான சென்டென்ஸ். நீ என்ன தேடுற. நீ என்ன தேடுற அப்படிங்கிறதுக்கு வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார். வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஏதோ தேடிட்டு இருக்காங்க, நீ என்ன தேடுற அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார். இது தமாஷ் இல்லை. இது தமாஷ் இல்லை. இட்ஸ் நாட் எ ஜோக். இட்ஸ் நாட் எ ஜோக். நெக்ஸ்ட் ஒன், சத்தமாக பேசாத. சத்தமாக பேசாத. டோன்ட் ஸ்பீக் லவுட்லி. டோன்ட் ஸ்பீக் லவுட்லி. உன் மூக்க நோண்டாத. உன் மூக்க நோண்டாத. டோன்ட் பிக் யுவர் நோஸ். டோன்ட் பிக் யுவர் நோஸ். டோன்ட் பிக்னா நோண்டாத. டோன்ட் பிக் யுவர் நோஸ். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரியப்படுத்து. எனக்கு தெரியப்படுத்து. இன்ஃபார்ம் மீ. இன்ஃபார்ம் மீ. நீ எங்கே படிக்கிறாய். நீ எங்கே படிக்கிறாய். நீ எங்க படிக்கிற அப்படிங்கிறது காமனா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்படி கேட்கறதுக்கு வேர் டு யூ ஸ்டடி. வேர் டு யூ ஸ்டடி. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு சரியா தெரியல. ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு உறுதியா தெரியல, கன்ஃபார்மா தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் நாட் ஷுவர். ஐ எம் நாட் ஷுவர். நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு நேரம். எவ்வளவு நேரம். ஹவு லாங். ஹவு லாங். நெக்ஸ்ட் ஒன், இங்க இருந்து எவ்வளவு தூரம். இங்க இருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்கறதுக்கு ஹவு ஃபார் ஃப்ரம் ஹியர். ஹவு ஃபார்னா எவ்வளவு தூரம். ஃப்ரம் ஹியர் இங்க இருந்து. ஹவு ஃபார் ஃப்ரம் ஹியர்.
நெக்ஸ்ட் ஒன், திட்டிக்கிட்டே இருக்காத. திட்டிக்கிட்டே இருக்காத. டோன்ட் கீப் ஸ்கோல்டிங். டோன்ட் கீப் ஸ்கோல்டிங். ஸ்கோல்டுனா திட்டுறது. திட்டிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் கீப் ஸ்கோல்டிங். நெக்ஸ்ட் ஒன், எனக்காக நான் வாங்கினேன். எனக்காக நான் வாங்கினேன். ஐ பாட் ஃபார் மீ. ஐ பாட் ஃபார் மீ. ஐ பாட் நான் வாங்கினேன். எனக்காக நான் வாங்கினேன். எனக்காக அப்படிங்கிறதுக்கு ஃபார் மீ. ஐ பாட் ஃபார் மீ. எனக்காக நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் ஒன், கில்லாத. கில்லாத. டோன்ட் பிஞ்ச். டோன்ட் பிஞ்ச். பிஞ்ச்னா கிள்ளுறது. கில்லாத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் பிஞ்ச். நெக்ஸ்ட் ஒன், கீழ்ப்படிதலுடன் இரு. கீழ்ப்படிதலுடன் இரு அப்படின்னு சொல்றதுக்கு பி ஒபீடியன்ட். பி ஒபீடியன்ட். எதிர்த்து பேசாதே. எதிர்த்து பேசாதே. டோன்ட் டாக் பேக். டோன்ட் டாக் பேக். எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் டாக் பேக். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு சப்பாத்தி பிடிக்குமா. உனக்கு சப்பாத்தி பிடிக்குமா அப்படின்னு சொல்றதுக்கு டு யூ லைக் சப்பாத்தி. டு யூ லைக் சப்பாத்தி. நெக்ஸ்ட் ஒன், நீ அவசரத்துல இருக்கியா. நீ அவசரத்துல இருக்கியா அப்படின்னு கேட்கணும்னா ஆர் யூ இன் அ ரஷ். ரஷ்னா அவசரம். ஆர் யூ இன் அ ரஷ். நெக்ஸ்ட் ஒன், பெட்ரோல் தீர்ந்து விட்டது. இந்த சென்டென்ஸ் ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். இங்கிலீஷ்ல பேசுங்க. பெட்ரோல் தீர்ந்துட்டு அப்படின்னு சொல்லணும்னா the petrol has run out. the petrol has run out அப்படின்னா பெட்ரோல் தீர்ந்து விட்டது. என் காலில் விழாதே. என் காலில் விழாத அப்படின்னு சொல்றதுக்கு don't fall at my feet. don't fallனா விழாதே. don't fall at my feet. நெக்ஸ்ட் ஒன், என் சேலையில மிதிக்காத. என் சேலைய மிதிக்காத அப்படின்னு சொல்லணும்னா don't step on my saree. don't stepனா மிதிக்காத. don't step on my saree. நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கு என்ன பிளான். இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்கணும்னா வாட்ஸ் த பிளான் ஃபார் டுடே. என்ன பிளான் அப்படின்னு மட்டும் கேட்கணும்னா வாட்ஸ் த பிளான். வாட்ஸ் த பிளான் அப்படின்னு கேட்டுக்கலாம். இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்கணும்னா வாட்ஸ் த பிளான் ஃபார் டுடே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 50 அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பப்ளிஷ் பண்ண வீடியோஸ்க்கு நிறைய பேர் லைக்ஸ், காமெண்ட்ஸ், இன்னும் வீடியோ போடுங்க, தேங்க்யூ, யூஸ்ஃபுல் அப்படின்லாம் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மால் ஸ்டெப்ஸ் கேன் மேக் பிக் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ்ல இருந்து பிகினர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேச முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ பப்ளிஷ் ஆன உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.